தெரியாதங்க எவ்வளோ வரும் உங்களோட காய்கறி என்னென்னா சில பேர் இப்போவே வீட்டில் புக் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு எடுக்கிறதுக்கு சில பேர் வந்து கோயிலை பட்டினதுக்கு அப்புறம் தான் குடி இனிதான் நாடுகள் கட்டி நம்மளோட நடக்குது போய் பார்ப்போம். கருப்பு நிக்குது இல்ல எங்களை மாதிரி வெள்ளை கலர்ல வெள்ளையிலே நிக்குது. ஆனா இது ரெண்டுமே கலந்து வேணும்னாலும் உங்களுக்கு இருக்குது. என்னடா மோனாசம் வித்யானந்தன் தான் பிளாகிங் எதுன்றீங்க இதெல்லாம் பற்றி ஆடுகளை பற்றி கேட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து வரோம். அவ்வளவு லைட் கட்டி கிடாக்கு எப்படி மாதிரி 4-5 கிடா என்ன நிற்கணும் நினைக்கிறேன்னு பார்ப்போம். எத்தனை கிடா நிற்கிதண்டு இந்த வீட்டிலேயும் கிடாயல் கட்டி வச்சிருக்கிறேன். பார்ப்போம் என்ன பெருமதியில் போய் நம்மன்ட்டு சொல்லி நாங்க இன்றைக்கு ஆடு பார்க்க வந்திருக்கோம். பார்த்தீங்க நெஞ்சு பாருங்க என்னன்னு சொல்றது உங்களுக்கு. தாய் தமிழர்களுக்கு வணக்கம். கனகாலங்காலேயே ஒரு வேர்லி கிடாயல் வீடியோ அதாவது ஆட்டு வீடியோன்னு சந்திக்கிறோம். இது வந்து இந்த வருஷத்தில் எனக்கு தெரிஞ்ச வகையில் முதலாவது வேர்லி நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வகையில் இதுக்கு முதல்ல யார் மறுங்க நடந்தது தெரியாது. என்ன தெரிஞ்ச விஷயத்தில் முதலாவது வேர்லி நினைக்கிறேன். இது வந்து என்ன இடம்னா மாதகளில் வந்து உயரப்புலம்ன்ற இடத்துல இந்த வேர்லி நடக்குது. இதை தான் பார்க்க போகிறீங்க. வாங்க இப்படியே காலையில் திறந்து பார்ப்போம். காலைக்கு புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. இப்படியே காலையில் திறந்து பார்ப்போம். எத்தனை வீடாக போட்டிங்களா சார் அடுக்க அடுக்கணுங்க. இங்கே ஆடுகள் கட்ட வெளுக்கட்டினா இல்லைடா மாக்கள் நிற்கிறேன் பாருங்க. இதுக்கெல்லாம் அப்படி இந்த பாதையில் அப்படியே போகும். இல்லாடா மாக்கள் நிற்கிறோம். இதுதான் ஆடுகள் கட்டி நம்மளோட நடக்குது போய் பார்ப்போம். இன்னும் ஒரு இடத்துலேயே மாடுகள் கட்டையில் என்ன காரணம்ண்டா 8:30 ஆகும்னு நினைக்கிறேன். பெரும்பான்மை பார்ப்போம் அங்கே ஆடுகள் கட்டி நம்மண்டு. கட்டி போய்கொண்டிருக்கோம். இந்த மாதிரி போய் பார்த்துட்டு இப்போ வந்து ஆடு கட்டிட்டாங்க. ஆடு கட்டின உடனே வெடி போட்டிருக்காங்க பாருங்க. நாங்கள் போய் உள்ளுக்கு ஒரு பார்ப்போம் ஆடு என்ன இருக்குன்ட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும் ஆடுன்ற சைஸு. பெரிய உருப்படியான ஆடு ஒன்று தான் கட்டியிருக்கணும். இது ஆடாயில என்னண்டா இதுல உண்மையா சொல்லணும். வித்தியும் 3 முறையான இடத்துல கும்பிட்டு இருக்காங்க. வச்சு பதம் நடக்குது ஆக்களை. வீடியோ வரும் பாருங்க. அவையில வச்சு அப்படி பதம் நடக்குது. ஏன் நீங்க வீடியோ எடுக்கிறீங்களா? என்னதுக்கு வீடியோ எடுக்கணும்? வீடியோ எடுத்துக்கு ஆடு பாவம் இல்லைன்னு ஆடே சாக போகுது. அந்த ஆட்டை பாவம் பார்க்கிற எப்படி இருக்குது. ஆனால் 3 ஆக்கள் சரியா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், மதப்பட்டு கொண்டிருக்கிறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வித்தியாசமான வீடியோவாக இருக்கும். உங்களுக்கும் இது புது அனுபவமாக இருக்கும். ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு போங்க. இந்த ஆட்டை பார்த்தீங்கன்னா பாருங்க இவ்வளோ பெருசாக நிற்குதுண்டு. எப்படியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 கிலோக்கிட்ட இந்த ஆடு வரும்னு நினைக்கிறேன். ஆட்டை பார்த்தாலே தெரியுது. எப்படி அந்த வளர்ப்பை பாருங்க. ரெண்டு ஆடுகள் கட்டி வச்சிருக்கீங்க. இது வரைக்கும் 3 ஆடு கட்டியிருக்கு. நீங்கள் எவ்வளோ காலமான அந்த ஆடு வளர்க்குறது? சரி, 1 வருஷம். எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது? நாங்கள் இதுதானே தொழில். சின்னலேருந்து செய்கிறீங்க. இந்த ஏரியாவில் ஆடு வளர்க்குறது ஃபேமஸ். இது எப்போ நடக்கிற இந்த வேள்வி? பங்குனி மாதம் நடக்குது. 3ஆம் மாதம். இது நீங்கள் எந்த கோயிலுக்கு நேர்த்தி மாதிரி? அம்மாள்.
இப்போ இந்த ஆடு என்ன நேற்றுக்கு விடுற நீங்கள் நேத்தி தான் அப்போ இந்த இறைச்சி விற்கிறதா இல்லை விற்கிறேன். அந்த காசு காசு எங்களை தம்பட்டு காசு அம்மோ கோயிலுக்கு நிதி மாதிரி கோயிலுக்கு நிதி மாதிரி 5000. சரி நன்றி. சரி நன்றி. பார்த்தீங்கன்னா ஆடை பார்க்குறதுக்கு ஒரு ஆக்களாக இருக்கணும். சன வெள்ளத்தில் மூழ்கி போயிருக்குது இன்றைக்கு இந்த இடம். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திருவிழான்னு சொல்லலாம். என்னமோ நான் சொல்கிறீங்க இந்த ஊரில் நடக்கிற ஒரு திருவிழாண்டே சொல்லலாம். அவைக்கு இதுதான் இந்த பங்குனி மாதம் தான் அவைக்கு ஒரு திருவிழா. தங்களோட பெருமையை ஊராக்களுக்கு காட்டுறதா உணர்வினோம். அதாவது நாங்கள் இங்கே ஆடு விற்கிறாங்க நினச்சி தான் வந்தது. பார்த்தா எல்லாம் கண்ணுக்குட்டி சைஸில் படுத்துருக்குது எல்லாம். இங்கே வந்து ஒரு வழக்கம் என்னென்னா, ஒரு வீட்டு ஆடு கட்டிட்டினோம்டா வெடி கொளுத்தினோம், பாட்டு போடுவினோம். இப்போ ஒரு இடத்துல வெடி சத்தம் கேட்டுருக்கு. அந்த இடத்த நோக்கி ஆக்கள் போய் கொண்டிருக்கணும் பாருங்கள். நாங்களும் போய் கொண்டிருக்கோம். அடுத்த ஆடை பார்ப்போம். போய் பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டுக்கு லைட் போட்ட மாதிரி போட்டிருக்கு. நாங்கள் உள்ளே போய் பார்த்தா அங்கே கல்யாண பெண்ணுக்கு பதிலாக நல்ல நல்ல பெரிய கிடாய் குட்டியில் கட்டியிருக்கணும். வாங்க போய் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 கிடா கட்டியிருக்கணும். ஒரு வெள்ளை கிடா மற்ற கருப்பு கிடா. ரெண்டும் பெரிய உருப்படியான கிடாய்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், வளப்பை பார்க்க தெரியுது ஆட்டில். மாறிச்சாரு திருவிழா கூடத்துக்கு வந்த மாதிரி ஆகட்டும் போல. இது ஆட்டு வேலி பார்க்க வந்த ஆட்கள் தான். ஆட்டு வேலி பார்க்க வந்த ஆட்கள் பாருங்க. பொருள் வேர்த்தா இருக்கும் நினைக்கிறோம். ஓகே, அதுல இருந்துலாம் பார்க்கலாம். ஆடு அவுட்டு முதல்ல இருந்து பார்க்க இல்லையே இல்லை. இப்போ பார்ப்போம் போய். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு அரிய வகை காட்சி உண்டு. 2 பெரிய கிடாயாடு கட்டியிருக்கேன். வெள்ளை இல்லை பட்டெல்லாம் கட்டி வச்சிருக்கேன். கிடாயை பார்க்கறதுக்கு ஆக்கள் வந்திருக்க கூட்டத்தை பாருங்க. இவ்வளோ பேராண்டு இரண்டா இது முதல் இந்த வருஷத்தில் முதல் நடக்கிற வேள்வின்னு நினைக்கிறேன் நான். இது எங்களை வட்டுக்கோட்டை தொகுதியில், வட்டுக்கோட்டை பக்கத்தில். நீங்கள் கிராம எப்படி என்று பார்த்தா சரி. என்ன கிடாய்க்கு என்ன பேர் ஐயா? அது கிடா மாவட்ட வெள்ளை தானே கிடா. என்ன இனம்னு சொல்றது? அது ஜமுனா பாரு தானே. ஜமுனா பாரு, ஒரிஜினல் ஜமுனா பாரு. ஒரிஜினல் ஜமுனா பாரு. ஓ, எவ்வளோ காலமா வளர்க்குறீங்க? அது இப்போ நான் அவருக்கு 2 வருஷம் இந்த குட்டி வேண்டி வச்சுருக்கேன். 2 வருஷம் ஒரு எவ்வளோ விற்கலாம்டா? அது இப்போ என்னன்னு நாங்கள் சொல்கிறோம். விற்க வெட்டி போட்டு என்ன கிடையாது விற்கிறான்னு. நாங்கள் கொஞ்சம் காலம் இருந்தாலும் வெட்டினா கிடையாது விற்கட்டானே. நீங்கள் எவ்வளோ கையாவிட்ட நீங்கள்? அது நான் குட்டி சாப்பிட்டா 60,000 வேண்டி, 2 ஜோடியாக வேண்டி, 2 கிடா வேண்டி உரிஞ்ச தம்பி குட்டியே 1,75க்கு விற்றேன் நான். விற்று போட்டு பேண்ட் அதே அந்த காலத்துக்கு பேண்டோட குட்டியே வேண்டி இதோட நின்றது. இப்போ நிற்கிது. இப்போ எத்தனை வயசு இந்த ஆட்டுக்கு வரும்? அது இப்போ எத்தனை வருஷமா வளர்க்குறீங்களா? 2 வருஷம் வளர்க்குறேன். 2 வருஷம். 2 வருஷம் சின்ன குட்டியை தான் நான் வேண்டி வளர்த்தேன். உங்களுக்கு என்ன மாதிரி சாப்பாடு? சாப்பாடு சாப்பிட வேண்டியதெல்லாம் தாக்கி எல்லாரும் பலரும் போடுறானே. மேசம் வைக்கிறது? ஓ, எல்லாம் தான் எல்லாமா கலந்து தான் எல்லாம் வைக்கிறாங்க. நாளைக்கு கொடுக்குற நோக்கம் தான் ஐடியா கொடுக்குறேன். நன்றி ஐயா. நன்றி ஐயா. எவ்வளோ
எவ்வளோ பேர் வந்து கொண்டிருக்கிறோம்னு பாருங்க ஆடை பார்க்குறதுக்கு வேள்விக்கு. ஏண்டா போன வருஷமோ ஒரு இடத்துல வேள்வி பார்க்க போன இடத்துல எங்களை கிளச்சி கொடுத்தது. அங்கே ஒரு பெரிய சம்பவமே நடந்தது. அது அங்கே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நடந்ததால எல்லாரையும் கிளச்சி கொடுத்து நாங்கள் ஓடினாங்க. இந்த முறை இங்கே எடுக்கிறோம். இது முதல் எடுக்கிறோம் இந்த வருஷத்துல. பைக் எடுக்க போறது அதான் பைக்கெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டோம் எல்லாரும். சரி, நாங்கள் இப்போ ரோட்டால் போய்கொண்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரு கோயில் திருவிழாவுக்கு வந்த மாதிரி கூட்டம். எல்லாரும் மாடு பார்க்க வந்தாங்க. இடையே பார்த்தீங்கன்னா சுண்டல் கடை எல்லாம் இருக்குது. எங்களுக்கு இடையில டவுட் ஆகிட்டு கோயில் திருவிழாவுக்கு வந்துட்டோம் மாட்டா. இப்போ நீங்கள் பாருங்க, இப்போ நாங்கள் வீடியோ பாருங்க. என்ன தியாகராசா பகிரது. எவ்வளோ காலம் ஆடு வளர்க்குறீங்க? இது 2 மாதம். 2 மாதம். 2 மாதம் நீங்கள் இப்போ ஒரு ஆள் அவுட்டு கொண்டு வரீங்க? இல்லை, இது எங்களை ஆட்டாங்குட்டி. எவ்வளோ போகுதுண்ணே இந்த ஆடு போகிறேன்? இது எங்களுக்கு ஆட்டை பற்றி தெரியல. அவர் என்ன அந்த வளர்த்தால் சொன்னது 1.30 கொடுக்க சொல்லி. எத்தனை மாதம்? எத்தனை வருடம்? இது 3 வருஷம். இல்லை இல்லை, இது சும்மா அரிக்கன். என்னங்க அது என்ன, இது அரிக்கன் குட்டினா இந்த செவ்வியில் பார்த்து சொன்னுவாங்களோ. அப்போ இது இந்த மரியாதையில் தான் பால் எடுக்கிறது பாக்கி அரிக்கனாலே. இல்லை, ஜமுனா பேரி தான் எடுக்கிறது. இந்த பால் எடுக்கிறது இதுகள் ரசித்து வைக்காத. இது சாப்பாடுகள் சாப்பாடோட என்ன இந்த புண்ணாக்குகள், வேறு இந்த என்ன உளுத்தங்குருணல், அதுவெல்லாம் கடலை போதும். வழக்கேக்கு என்ன மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்? என்னங்க சவால்கள் மாதிரி வரும்? இல்லை, சவால்கள் விடுறதுனா அது என்ன இதுவெல்லாம் இதென்ன இல்லாத இந்த ஜமுனா பேரியல் அதில் தான் இதாக விடலாம் சவாலுக்கு. வழக்கேக்கு உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வருது ஃபேஸ் பண்ணுவீங்க? நோய் அது இந்த சாப்பாட்டு பிரச்சனைன்னு சொன்னால் தான் அந்த இது வேறு இன்னும் 3 வேளையும் போடுறீங்களா? என்னங்க 3 வேளையும் சாப்பாடு போடுறது? இது நாங்கள் 1 நேரம் தான். 3 நேரம் போடுறது வந்து அந்த சவாலுக்கு விடுறது தான் 3 நேரம் போடுவோம். இது நீங்கள் சும்மா நாங்கள் என்ன அந்த கோயில் இது நேர்த்திக்காக சும்மா வருஷம் எங்களை ஆட்டான் குட்டிகள் சும்மா விடுறது. உங்கள்கிட்ட குட்டி போட்ட குட்டி? எங்களுடைய ஆட்டான் குட்டி தான். அப்போ அதுகளுக்கு எத்தனை வயசு? எதுங்கோ நீங்கள் வளர்க்குற ஆட்டு? அதுகள் என்ன தாயாடோட அதுகள் என்ன வயசு போயிட்டு ஆட்டாங்க. நாங்கள் என்ன சொன்னால் இது ஆடுகள் என்ன போட்டு குட்டிகள் சேர்த்தாலும் நாங்கள் சும்மா என்ன வார போடுற குட்டிகளை இதுக்கு கோயிலுக்கு விடுவோம். கோயிலுக்கு விடுவாராண்டு. எப்படி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இதில் செய்வோம் மாட்டை வளர்ப்போம்? என்ன இன்ட்ரெஸ்ட் சும்மா இது பொழுதுபோக்குக்காக. இப்போ வளர்க்க தொடங்கி எத்தனை வருஷம்? நாங்களோ இந்த ஆடோ? இல்லை, நீங்கள் நோமலா ஆடு வளர்க்க தொடங்கி? வளர்க்கிட்டு இப்போ நான் ஒரு 5 வருஷத்துக்கிட்ட வேறு பண்ணீங்க. 5 வருஷமாக ஆடு வளர்க்குறீங்க? ஆடு என்ன பெருங்கிடாயால் விடையில சும்மா அது நோமல் கிடாயால் விட்டு கோயிலுக்கு வெட்டுறதாண்டு. சரி, நன்றி அண்ணே. ஓகே, நன்றி. வாங்கி தருது இல்லை என்னடா மோனாசம் வித்தியானந்தன் தான் பிளக்கிங் எது ஒன்றிருக்கணும் இதெல்லாம் பற்றி ஆடுகளை பற்றி கேட்டு. ஆனா என்னன்னா ஒருத்தருமே வடிவா பதில் சொல்லிக்கணும், சரியா கவலைப்பட்டு கொண்டு இருக்கணும். இந்த ஆடை பார்க்கறது பாருங்க, ஒரு ரஃபிக் கேமாவே மாறிட்டு இந்த இடங்கள். எல்லாருக்கும் சந்தோஷம். ஆடுகள் என்னென்ன விலையில நிற்கிது, எப்படி நிற்கிதுன்னு பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். நடந்து போகவே இடம் இல்லையடா வித்தியானந்தன். அப்போ போய் தவண்டு போங்க, பறந்து போவோமா? எனக்கும் ரெக்கை முளைச்சு பறக்க தான் போகண்டே இல்லையா நீ? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து வரோம். அவ்வளோது லைட் கட்டி கிடாக்கு. எப்படி மாதிரி 4-5 கிடாய் என்ன நிற்கணும்னு நினைக்கிறேன்னு பார்ப்போம். எத்தனை கிடாய் நிற்கிதாண்டு. இதுலேயும் ஒரு கிடாய் நிற்கிதுகள். 3 கிடாய் 4 கிடாய் நிற்கினேன். ஆகப்பெரிய கிடாய் ரெண்டு இல்லை, ஒரு கணக்கான அளவு தான். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களோட பேர் ஐயா? தவித்தது பாலசிங்கம் தவித்தது. எத்தனை ஆடு நிற்கிது உங்கள்கிட்ட? என்னக்கா இது வேணும்டா. என்ன இனம் இது? இது வந்து ஊராடு. ஊராடு என்ன ஜமுனா பேர் கலப்பா? ஜமுனா பேரி ஹரிக்கனா? ஹரிக்கன் தான்.
என்ன பெருமதி 4 பேரும்? அது எங்களோட மாமியாக்கள் ஒன்று கட்டிக்கிறோம். இதுக்கும் தானே என்ன என்ன விலை வேணும்? ஒரு மதிப்பு தெரியும் தான் உங்களுக்கு விலை 37. பெருமதி ஆக்கள் வரையும் சொல்லுங்க. என்னது ஒரு அண்ணளவாவளத்துக்கு எடுப்பினா இப்போ உயிரோட பெருமதி எவ்வளோ வருவார்? ஒரு மதி உயிரோட வாரன்னு சொன்னால் நீ அங்கே கூட வட்டி நபராக கதையை விடுங்க. 30 60 உண்டோ தெரியாதங்க எவ்வளோ வரும் உங்களோட காய்கறிலாம் போடும் அது வேண்டா அது வந்து நீங்கள் கிளம்பி அண்ணா குரானேக்க கூட 60 ரூபாய்க்கு இப்படி ஒரு கடா வண்டி தருவீங்க. இல்லை கேட்குறேன் எவ்வளோ வரும்? விலையில் தெரியாதானே ஒரு பொறுமதியை சொல்லுங்க. நான் பொறுமதி எந்த கடாக்கு சொல்லுங்க. நான் அதை விலை கூட தான் சொல்லுவேன். அதான் சொல்லுங்க. சாண்டர் லட்சம் மாட்டா தருவேன். இது ஓ அவர் அது 3 அப்படி காய்ச்சிங்களா? எவ்வளோ கிலோ வரும் உண்டு? ஒரு கிலோ வேண்டாம். நான் கிலோ கணக்கு தெரியாது. இல்லை ஆடு உயிரோட என்ன நிறம் வரும்? அண்ணா அது நான் நடந்து தான் பார்க்கணும். அது தான் பார்க்கணும். கிலோ கணக்குன்னா நான் என்ன பார்க்கலாம் சொல்லுவேன். நான் பார்க்க மாட்டேன். கணக்கு மட்டத்தில் சொல்லி அண்ணாஜி அண்ணா அது நடுக பண்ணுறவங்க சொன்னால் அந்த ராத்திரி கணக்கெல்லாம் பார்ப்பாங்க. கிலோ கணக்கு பார்க்க மாட்டாங்க. ராத்திரியில் பார்த்து தான் கிலோ கணக்கு பார்ப்பாங்க. சரியா? ஒரு 60 கிலோ அப்படி வருமே விருப்பம். 60 அவர் வராங்க. எத்தனை வயசு ஆட்டுக்கு எத்தனை வயசு? வயது இதுக்கு 2 வயசு. 2 வயசு. இது வித்தியாசமான ஒன்றாக இருக்கு. இப்போ என்னென்று பார்த்தோம்னா கரியரன் வந்து முத்த சைவமாக மாறிக்கொண்டு வர்றான். ஃபுல்லாகவே சைவம், அதாவது அசைவ உணவுகளை தவிர்த்து சைவமாக மாறிக்கொண்டு வரான். பாப்பம் கரியரன் காரணம் சொல்லலாம். என்ன மாட்டேன் ஆன்மீகத்தை விரும்புகிற மக்கள் ஆன்மீகத்தை விரும்புகிறாரு அவர் சொன்னதை நான் முழுதாக வேகமான சொல்ல ஏற்றுக்கொள்வேன். நான் நம்புகிறேன். ஆனால் கரிகரன் திடீர் மாட்டதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? மாற்றம் வந்து இந்த உலக வாழ்க்கையில் வெறுப்புகள் சில மனிதர்கள் குடும்பத்தில் பிரச்சனையா? குடும்பமாக போய் ஒரு டிராஃபிக்கு காம்பிட்டோம். மூவ் ஆகுதே இல்லை. சரி பார்ப்போம். ரை கோ கோ கோ. ஜெயிச்சிட்டோம். இதோ ஜெயிச்சிட்டோம் மாறா, ஜெயிச்சிட்டோம். அடுத்த ஆடுகளை பார்ப்பதற்காக உங்களுடன் இணைந்திருக்கும் நாங்கள். இந்த வீட்டையும் கிடாய் நிற்கி தான் நம்ம தான் பார்க்க போகிறோம். என்ன மாதிரி கிடாயல், எத்தனை வயசு, என்ன பெருமதியில் நிற்கிறோம்னு பார்ப்போம். இங்கே சணல் கிடாய் நிற்கிது. அந்த சணலண்டா தெரியும் தானே உங்களுக்கு. காதெல்லாம் சின்ன சேவையோடு நிற்கும் அந்த கிடாய் தான். இந்த வீட்டையும் கிடாய் நிற்கி தான் நம்ம தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கிரானிக்கிறன்றதுக்கு சான்று வந்து லைட் கட்டியிருக்கு. லைட் கட்டியிருந்தா நாங்கள் அதுக்கு போனால் கிரானிக்கும் பார்க்கலாம். இல்லை நியூசிலாண்டில் பசுமாடு மாதிரி எனக்கு அன்லாக் பண்ணி இதுதான் சணல் ஆடு. இது கிட்டத்தட்ட 150 அப்படி போகும். வேறு கொஞ்சம் பெருமதியான ஆடு. ஆனால் இப்போ இவர்கிட்ட என்ன பெருமதியில் ஓனரோட காய்ச்சா தான் தெரியும். நல்ல முடி இருக்கு நாட்டுக்கு. இங்கே இந்த வீட்டில் 2 கிடாய் நிற்கிது. அதில் வந்து இங்கே ஒன்று ஃபுல்லாகவே கீழே படுத்துட்டு களைப்பில் இந்த வேலி கிடாயால் அந்த நடக்க விட்டுறது தானே இப்போ நடந்தால் களைச்சிடும். படுத்துட்டு களைப்பில் இந்த வேலி கிடாயால் அந்த நடக்க விட்டுறது தானே இப்போ நடந்தால் களைச்சிடும். எவ்வளோ காலம் மாடு வளர்க்குறீங்க? நான் 8 வயதில் வாங்கினேன். 8 வயதில் வாங்கினீங்க. ஓ இப்போ உங்களுக்கு எத்தனை வயசு? 60. 8 வயசுண்டா உங்களுக்கு இப்போ எவ்வளோ வருஷமா? 52 வருஷமாக வளர்க்குறீங்க. 60 வயது. அது என்ன எத்தனை இப்போ எவ்வளோ ஆடுகள் வளர்த்துருக்கீங்க இவ்வளோ காலத்துக்கு? நான் 8 வயதுண்டா இந்த ஆட்டை கணக்க பேருங்க. 52 வயசு. 52 வருஷமாக வளர்க்குறீங்க. ஓ என்ன மாதிரி சாப்பாடு போடுறீங்க இதுகளுக்கு? உளுந்து. உளுந்து தனி உளுந்து மட்டும்தானா? தனி உளுந்து.
ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவு வரும் ஒரு ஆட்டுக்கு? 1 லட்சம் முடிக்குது. செலவு மட்டும் ஓ, உருப்படி எவ்வளோ வரும்? தண்டுக்கும் 1 லட்சம் முடிஞ்சது. எவ்வளோ விற்கிறேன்னா எவ்வளோ விற்கலாம்? நான் அது விற்கிற அது கணக்கு போடுறதா கணக்கு போட விற்கிறேன். ஏலம் மாதிரி கொடுப்பீங்களா இல்லை? கோயிலுக்கு அம்மாளுக்கு சும்மா விடுறேன், ஆ விலைக்கு இல்லை, அப்படியே விடுறேன். சரி நன்றி. நன்றியா? ஓ, ஹலோ ஓமக்காலோ மயில் இருக்கு. இது கழுத புள்ளிமா இருக்கு. கழுத புலி இல்லையா, மான் மயில். புள்ளிமான்மா இருக்கும். கையை கொடுத்துட கடிக்கிறான். எங்க பாப்போம். ஆமாட்ட சரி சொல்லி வேலை இல்லை. இது வந்து சணலில் கலப்பு மயில் மயில் கலப்பு. இந்த ஆடை பாருங்க, இது வந்து நல்ல ஒரு தோற்றமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் 30 சொல்லுவீங்கன்னா ஆனால் வந்து நாளைக்கு ஒரு வட்டினா அதுக்கு பிறகு இவற்ற பருமதி வந்து கிட்டத்தட்ட எவ்வளவோ இருக்குன்னு தெரியாது. ஆனால் நல்லா இருக்குது நான் கலரை பார்க்க. இந்த ஆடு வரி புளியா? அது உப்பாண்டாம்பி கொண்டு தந்தது. நாங்கள் அந்த பழத்தண்ணி. சொல்லுங்க, உங்களோட பேர் என்னையா? உங்களோட பேர் என்ன? உங்களோட பேர் என்ன? பேர் ஆயிரம். ஆயிரத்துமா? மாடு வளர்க்குறீங்க? எவ்வளோ காலம் மாடு வளர்க்குறீங்க? நாங்கள் ஆள் நல்ல குடி வளர்க்கும். இது இப்போ 2 பேர் தான் நிற்கணுமா? இப்போ எத்தனை வயசு 2 ஆட்டுக்கும்? 2 ஆட்டுக்கும் எத்தனை வயசு? 2 ஆளுக்கும் ஒரு 2 வயது இருக்கும். 2 வயசு. 2 வருஷமா வளர்க்குறீங்க? என்ன விலையா போகும் இந்த உருப்படி? 2 ஒரு 4 லட்சம். ஒன்று 2 லட்சம் படி வருமா இல்லை? நாளைக்கு என்ன வேள்வி தானா? நாளைக்கு கோயிலில் தான் போட்டு. ஓகே. எத்தனை மணி காலையில் நடக்கும்? காலம் ஒரு 7 மணி. 7 மணிக்கு வந்தால் பார்க்கலாம். ஓ, 7 மணி 6:30 பூஜை ஆகி 7 மணிக்கு வெட்டு. ஓகே. எத்தனை ஆடு வளமையா வெட்டுறது? வளமை 70 போட்டுங்க. எத்தனை வெட்டு வேணும்? எத்தனை வெட்டு வேணும்? ஒரு 100 ரூபாய். சரி, 100க்கும் கூடலாம் குறையலாம். கூடலாம் வழியாக குறையாது. அப்போ நீங்கள் எத்தனை மணிக்கு கொண்டு போகணும்? இப்போ கொண்டு போகிறேன்டா இது கொண்டு வந்தால் 5 மணிக்கு கொண்டு போவோம். 5 மணிக்கு நிற்கும். 5 மணிக்கு அங்கே நிற்கும். 6 மணிக்கு நிற்கணும். அங்கே இது நடத்தி கூட்டி கொண்டு போகிறதா இல்லை டிராக்டர் எதுவும் போட்டு? மிஷின் என்ன அந்த டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி பெருசாக செஞ்சு கொண்டு போவீங்களா? எல்லாம் பெரிய மூலங்கள் பிடிச்சி எல்லாம் இப்போ நீ செய்யலாம். இப்போ செய்யலாம். இன்றைக்கெல்லாம் பீக்கர் படிக்கு. ஏன்னா இந்த சூழ்நிலை போல இப்போ சோதனை. முதல் ஒரு இடம் போனாங்களா ஐயா? ஃபுல்லாக அந்த என்னென்னு சொல்கிறது, மணவர பந்தல் இருக்கு. மணவர சின்ன மூலம் பெரிய மூலம் வந்து அடிக்கிறதா. அதை மாதிரி எல்லாம் போட்டு டிராக்டரில் கொண்டு போவேனா? முன்ன கவனத்தில் அந்த விலை செய்கிறது இதெல்லாம் இப்போத்த காலத்தில் நாங்கள் ஒன்றும் செய்யலாது. சரி, நன்றி ஐயா. ஓகே, நன்றி. போட்டி இதில் ஒருத்தர் நிற்கிற. டே மச்சான், என்ன கதை, என்ன மூசுற? எல்லாம் நாளைக்கு மட்டும்தான் உங்களுக்கு. எல்லா ஆட்டமும் இன்றைக்கு ஆடுங்க வடிவா. என்ன கதை? சந்தோஷமா இரு. போட்டு வாரம் நாளை சந்திப்போம். எவ்வளோ கறி இது விலை வேறு நினைக்கிறீர்? 2 லட்சம் சொல்லி நான் குறைஞ்சது கிட்டத்தட்ட. ஏண்டா நாங்கள் பார்க்குற விலை வேறு, ஓனர்கிட்ட விலை வேறு, ஆனால் வெட்டின விலை வேறு. இந்த இடத்துல பாருங்க வந்து அதாவது விவசாயத்துக்கு இதில் இந்த மிஷினால் இறக்கிக்க தண்ணி ஓடுற ஒரு வடிகால் அமைப்பு மயம் செய்திருக்கணும். இது வந்து அந்த காலத்தில் நிலாவிறக்கணிலேருந்துலாம் இப்படி தான் வந்தது. பார்க்கவே இருக்குது, உப்பம் இருக்குது நிலாவிறக்கணி எல்லாம். இது அப்படி இருந்தது. இப்போ அந்த ரோட்டுகள் போட்டு இதெல்லாம் உடைஞ்சிட்டுது. இதோட இங்கே ஒரு 3 கிட்ட அணிக்குது. இதில் வந்து 1 ஜமுனா பாரி வரும், மற்ற வந்து ஜமுனா பாரி கிளப்பு. 3 கிட்டத்தட்ட அறுமதியான கிடாயல். இது எப்படியும் ஒரு 2 லட்சத்துக்கிட்ட சொல்லிடும் இந்த கடை. ஆனால் கட்டு ஆனால் ரச்சி இவ்வளோ நினைக்கிறேன். மற்றது இந்தியாவில் இருக்க கடாயெல்லாம் 1 லட்சம் சொல்ல வேர்ல்டு கடாயல் இந்த பருமதி வந்து கூட.
இந்த கிடாய்க்கு வந்து ரோமம் இல்லை பாருங்க, அந்த அதாவது மயிர் வந்து குறைவு, இப்படி ஒரு மெருமெண்டு நிற்கிது. இந்த கிடாய் வந்து எல்லாம் விரும்பி எடுப்பினோம். ஏனெண்டா ரச்சி பொழியுமண்டு, ரச்சி விடுமண்டு சொல்லி எடுப்பினோம். இதை பெருமதி கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 லட்சம் தொடக்கம் ஒரு 5 லட்சம் ரூபா மட்டும் சொல்லி நினைக்கிறேன். இந்த கடை இந்த பள்ளி கடையாண்டதில் எங்கால் நிற்கிறவிலும் அப்படித்தான் ஒரு 2 லட்சம் 2.5 லட்சங்கள் அப்படி சொல்லி நம்ம எங்கால் நிற்கிறார்கள். 1 லட்சம் இந்த வேர்லி கடையாளுக்குன்ற தனி விலை இருக்குது. இப்படியே காலையிலே தொடர்ந்து பாருங்க, அங்காலே இருக்க கடையிலெல்லாம் காட்டுவோம். அங்கே பாருங்க அப்படி நிற்கிறாருண்டு. ஆனால் இன்னும் நான் பார்க்கல, அந்த சில இடங்களில் பார்த்துருக்கேன்னு போன வருஷம் இந்த வீடியோக்கள்லாம் பார்த்தா தெரியும். அடுத்த மாடுகள் மாய் இருக்கும் ஒரு கிடாயில், மாடு என்ன சைஸில் இருக்கும். ஆனால் இதில் அப்படி இன்னும் ஒரு கிடாயம் பார்க்கல, பார்ப்போம். இப்போ வந்து நாங்கள் போன முதல் வந்து இங்கே தான் பாட்டுகள் ஆரம்பத்தில் வந்து நாங்கள் இங்கே தான் பாட்டுகள் போட்டு கொண்டிருக்கிறோம். பார்ப்போம் என்ன மாதிரி என்று. எத்தனை கடை நிற்கிது, என்ன பெருமை, நம்ம கேமரா பார்த்து ஃபோனை பார்த்து இருக்கும். ஓகே, இந்த வீட்டில் 3 ஆடு நிற்கிது. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நியூசிலாந்து பசு மாடை பிரிண்ட் பண்ண மாதிரி கிடக்குது. வயல்கரை ஓரத்தோட வந்து தான் கட்டி இருக்கு. பார்ப்போம் என்ன மாதிரி. அந்த நான் சொன்ன மாதிரி ஒரு கடை இங்கே இருக்குது, நல்ல பெரிய உருப்படியான கடை நினைக்குது பாருங்க. இதில் ஒரு ஆளில் ஷேப்பில் மற்ற இந்தியாவில் கடை நினைக்குது. கிட்டத்தட்ட அப்படி ஒரு 10 லட்சம் 12 லட்சம் சொல்லி நினைக்கிறேன் இந்த கடை இல்லை பெருமதிகள். கடையெல்லாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் 5 லட்சம் சொல்லி நினைக்கிறேன். ஒவ்வொரு கடையும் வந்து 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம், பெரிய கடையெல்லாம் 12 லட்சம் சொல்லி அவ்வளோ பொறுமையாக இருக்கும். வேர்லி கடாயால் சத்தமாக இருக்கணும், கதைக்க முடியாது நினைக்கிறேன். என்ன நீங்க ரெண்டு மரம் இந்த ஜெய் இன்னொரு இடத்த வந்திருக்கிறோம். இந்த வீட்டிலையும் கிடாயல் கட்டி வச்சிருக்கிறேன். பாப்போம் என்ன பெருமதியில் போய் நம்மன்ட்டு சொல்லி. நல்ல உருவமான கிடாயல் இவைகளுக்கு தான் இப்போ பெருமதிகள் இருக்குது. 8 லட்சம் அப்படி வரும் நினைக்கும். கிட்டத்தட்ட நாளைக்கு தான் தெரியும் ஆக்கள் என்ன விலையில் போய் நம்மன்ட்டு. இப்போ நம்ம தெரியும் பாருங்க, இந்த ஆடையில் பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் வந்து போய்கொண்டிருக்கிறோம்ட்டு. ஏன்டா இது இந்த ஆடுகளுக்கு இண்டியோடையே இந்த ஆயில் முடியுது. அதோட வந்து இது வந்து காட்டி வளர்க்க மாட்டேன். மக்கள் யாருக்குமே காட்டி வளர்க்க மாட்டோம். ஏனெண்டா வேர்லிக்கடை காட்டி வளர்த்தா மெலிஞ்சி போடும், உடம்பு வைக்கான்னு சொல்லி காட்டி வளர்க்க மாட்டோம். எப்படி ஆன்லைன் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கோம். மக்கள் எல்லாம் ஆடுகளை பார்த்துட்டு போய்கொண்டிருக்கணும். கருப்பு ஆடு நிக்குது. இல்ல எங்கட மாதிரி வெள்ளை கலர்ல வேணும்னா வெள்ளையிலே நிக்குது. ஆனா இது ரெண்டுமே கலந்து வேணும்னாலும் உங்களுக்கு இருக்குது, சரியா? ஆனா இது இல்லை உங்களுக்கு வீடியோ. நீங்க பாத்தீங்கன்னா இது ஆடோ இல்ல மாடோ என்று சந்தேகப்படுகிற அளவுக்கான ஆடுகள் உங்களுக்கு நான் காட்ட போறோம். என்ன சாப்பிட்றீங்களே? ஹலோ, சாப்பிட்றீங்களா? இந்த இடத்த முதலாவது வந்து நாங்கள். ஆனால் இங்கே வந்து ஆடு அப்போ கட்டையில் உப்பை பார்த்தா ஆடு கட்டி இருக்குது. ஹலோ, இந்தாங்க. ஏய் சாப்பிடு. 3 மாதம் ஒரு ஆடு அவாய்ட் பண்ணுது. டே கோவிக்குதுடா. டே இங்கே பாருங்கோ, இந்தாங்கோ பொடி. பொம்பளை பிள்ளைக்கு வேணா கோவம் பேம்பு கூடாதான். பாவம் ஒரு ஆம்பளை பிள்ளை இறங்கி வந்து பாத்தியோ திரும்பி பார்த்தா என்ன? ஹலோ இங்கே பாருங்கோ. அடியை பார்த்துட்டாடா. மோட்டர் சைக்கிள் வந்தால் தான் திரும்பி பார்ப்பீங்க நீங்கள். ஆமாம்.